ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் நம்மை ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே வாழுகிறதான வாழ்க்கை ஒரு மாயையாக, நிழலை போல, புகையை போல கடந்து போகிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கை பாதையிலே ஆண்டவர் நம்மை படைத்தது ஒரு நோக்கத்தை நம்மிடத்தில் வைத்து படைத்திருக்கிறார். அது அவரை பற்றிய நோக்கம். எல்லாம் அவருக்கென்று, அவருக்காக, அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடினாலே நாம் எந்த விதமான நோக்கங்களால் உந்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து நாம் கவனமாயிருப்போம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் நித்திய தரிசனத்தோடு வாழ்வதற்கு நம்முடைய சிந்தையை செலுத்தி கொண்டிருப்போம். இல்லாமல் போகும் பொருட்கள் மேலே உன் கண்களை பறக்க விடுவானேன் என்று பிரசங்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, மாயையாய் போகக்கூடியதான இந்த வாழ்க்கையிலே இருக்கிற காரியங்களை குறித்து நாம் எண்ணிக்கொண்டிராதபடிக்கு, எப்படியாவது நான் கிறிஸ்துவோடு கூட நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு என்று சொல்லி பவுல் சொன்னதை போல, மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதியாக கூடியதான காரியங்களை நோக்கி நாம் முன்னாலே கடந்து செல்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களிலே நீங்கள் சந்திக்கிறதான அனைத்து எதிர்மறையான காரியங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார். நேர்மறையான காரியங்களிலே உங்களை நடத்தி சென்று உங்களுக்கு நன்மைகளை காணும்படியாய் செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தருடைய நாமம் ஜெயம் பெறும். ஆமேன்.